மாமூல் கொடுக்க மறுத்ததால் ஆத்திரம். அட்டை தொழிற்சாலை மீது வெடிகுண்டு வீச்சு. வில்லியனூர் அருகே பரபரப்பு. வில்லியனூர் அருகே மாமூல் கொடுக்க மறுத்ததால் அட்டை தொழிற்சாலை மீது வெடிகுண்டு வீசிய மர்ம நபர்களை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். புதுவை மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் உமாபதி. இவருக்கு சொந்தமான அட்டை தொழிற்சாலை வில்லியனூர் அருகே கோனேரிக்குப்பத்தில் உள்ளது. நேற்று அங்கு ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் நேற்று மதியம் 2 மணி அளவில் மர்ம நபர்கள் 3 பேர் மோட்டார் சைக்கிளில் தொழிற்சாலை பகுதிக்கு வந்தனர். அதில் ஒருவர் கையில் வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை தொழிற்சாலை நோக்கி வீசினார். இதில் தொழிற்சாலையின் இரும்பு கேட்டில் விழுந்து பயங்கர சத்தத்துடன் வெடிகுண்டு வெடித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் தொழிற்சாலையை விட்டு வெளியே வந்தனர். அப்போது 3 பேர் கொண்ட கும்பல் மோட்டார் சைக்கிளில் அங்கிருந்து தப்பிச் சென்றது. வெடிகுண்டு வெடித்ததில் கேட் பகுதி கரும் புகையாக காணப்பட்டது. இதுகுறித்து உரிமையாளர் உமாபதி மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். தடயவியல் நிபுணர்களும் அங்கு வந்து தொழிற்சாலை முன்பு சிதறி கிடந்த வெடிகுண்டு துகள்களை சேகரித்தனர். மேலும் ஓப்பனாய் வரவழைக்கப்பட்டு தொழிற்சாலை முழுவதும் சோதனை செய்யப்பட்டது. நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாமூல் கொடுக்க மறுத்ததால் உரிமையாளரை மிரட்டும் வகையில் தொழிற்சாலை மீது மர்ம நபர்கள் வெடிகுண்டு வீசினார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து மர்ம நபர்களை அடையாளம் காணும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர். தொழிற்சாலை மீது வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.